முகமது கலிஃபா சாஹிப் நாகூர் தர்கா பிரசிடென்ட். நாகூர் தர்காவின் 468வது வருடாந்திர கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. தமிழக அரசு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை சந்தனக்கூடு திருவிழாவிற்காக சிறப்பினமாக வழங்கியது. சந்தனக்கட்டைகளை ஒரு கிலோவாக துண்டாக வெட்டி அதில் ஜவ்வாது பன்னீர் கலந்து பாரம்பரிய முறையில் சந்தனம் அரைக்கப்பட்டு அந்த சந்தனங்கள் குடத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீதியாக சந்தனக்கூடு ஊர்வலமாக நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு அந்த கூடானது தற்பொழுது நாகூர் தர்காவை வந்தடைந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் 12ஆம் தேதி அதிகாலை, அதாவது நாளை காலை 4:30 மணி அளவில் நாகூர் ஆண்டகையின் மஜார் ஷரீஃபில் இந்த புனித சந்தனம் பூசப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் தப்ருக்காக பிரசாதமாக வழங்கப்படும். பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று கூடியிருக்கிறார்கள். இதற்காக நாகை மாவட்ட நிர்வாகமும் நாகூர் தர்கா நிர்வாகமும் ஒருங்கிணைந்து யாத்ரீக மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக பல்வேறு வசதிகளை செய்து தந்துள்ளது. மேலும் உலகெங்கும் வாழும் நாகூர் ஆண்டகையின் பக்தர்களுக்கு இந்த கந்தூரி விழா நல்வாழ்த்துக்களையும் நாகூர் தர்கா நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கின்றது. நாகூர் தர்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாரம்பரியமிக்க மத நல்லிணக்கத்துக்கு மிக சிறந்த சான்றான ஒரு ஸ்தலமாக தான் விளங்குது. நாகூர் ஆண்டவருடைய சமாதியில் போடக்கூடிய அந்த போர்வை பார்த்திங்கன்னா, பிள்ளைவாழ் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு போர்வையை தான் 468 வருஷமாக வருஷம் ஒரு போர்வை மட்டும்தான் போடுவோம். அது இந்து மக்களுடைய பிள்ளைவாழ் குடும்பத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த போர்வை தான். கந்தூரி கொடியூர்வலத்தை பார்த்திங்கன்னா, செட்டி பல்லாக்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த மக்களால் தான் வருஷம் கொண்டு வரப்படுது. நாகூர் தர்கா கொடியேற்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா, மீனவர்களுடைய சமுதாய மக்களுடைய சீர்வரிசை கொண்டு வந்து தான் அந்த கந்தூரி விழாவை ஆரம்பிப்பாங்க. நாகூருக்கும் இந்து மக்களுக்கும் நாகூர் தர்காவிற்கும் ஒரு சங்கிலி போன்ற ஒரு பிணைப்பே இருக்குது. அனைத்து விஷயங்களிலும் இந்து மக்கள் இல்லாத விழாக்களே நாகூர் தர்காவில் கிடையாது. மேளதாளங்கள் வாசிப்பதாக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், எல்லாமே இந்து மக்களுடைய பழக்க வழக்கங்களை ஒருங்கிணைச்சு அந்த சார்ந்து தான் நாகூர் தர்காவுடைய விழாக்கள் இருக்கும். தமிழக அரசே நாகூர் தர்காவை ஒரு இஸ்லாமிய ஸ்தலம் என வகைப்படுத்தவில்லை, மத நல்லிணக்க ஸ்தலம். காரணம், இந்த ஒரு தர்காவில் பார்த்திங்கன்னா அனைத்து மதத்துக்கான வழிமுறைகளையும் பிரார்த்தனையில் பின்பற்றப்படும். அதனால தான் தமிழக அரசே நாகூர் தர்காவை ஒரு மத நல்லிணக்க ஸ்தலமாகவே அங்கீகரித்து சுற்றுலாத்துறையிலையும் நாகூர் தர்கா ஒரு மத நல்லிணக்க ஸ்தலம் அப்படின்னு தமிழக அரசு வகைப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு நாகூர் தர்காவை ஒரு செல்ல பிள்ளையாக பார்க்குது. நாகூர் தர்காவுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடனே ஒரு சாங்ஷன் பண்ணிக்கூடிய இடமாக தான் தமிழக அரசு இருக்குது. நாகூர் தர்காவுடைய குளத்தை 4.5 கோடியில் புதுப்பிச்சதாக இருக்கட்டும், நாகூர் தர்காவிற்கு சந்தன கட்டைகள் வருடாந்தோறும் வழங்கி வருவதாக இருக்கட்டும், மேலும் நாகூர் தர்காவின் பாரம்பரிய மிக்க மண்டபங்களை புனரமைக்க அரசு உதவி செய்ததாக இருக்கட்டும், நாகூருடைய இன்னும் அடிப்படை வசதிகளை தமிழக அரசு மேம்படுத்தி தரணும். இங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு முறையான சாலை வசதியும் குடிநீர் வசதியும் மேலும் பல அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செஞ்சு தரணுங்கிற கோரிக்கையும் இந்த அரிய தருணத்தில் நான் வச்சுக்கிறேன். மாவட்டத்தை பார்த்திங்கனாக்கா, திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பக்கத்தில் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர் கோயிலாக இருக்கட்டும், அன்னை மாதா வேளாங்கண்ணி ஆலயமாக இருக்கட்டும், நாகூர் தர்காவாக இருக்கட்டும், மும்மதமும் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் இங்கே இருக்குது. சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்காக இருக்கட்டும், அன்னை மாதா வேளாங்கண்ணி சர்ச் ஆலயத்துக்காக இருக்கட்டும், நுழைவு வரி அப்படிங்கிற ஒரு வரியை நகராட்சி பார்க்கிங் வரி வசூலிக்கிறதில்ல. நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு மட்டும் நுழைவு வரி அப்படிங்கிற ஒரு பார்க்கிங் வரி வசூலிக்கிறாங்க. தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த நாகூர் வரக்கூடிய யாத்திரிக மக்களின் நலனுக்காக நாகை நகராட்சி விதிக்கக்கூடிய இந்த நுழைவு வரி, கார் பார்க்கிங் வரி என்று சொல்லக்கூடிய நுழைவு வரியை முழுமையாக ரத்து செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன்.